ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். வாங்க இன்னைக்கு கிச்சனில் நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபிஷ்ஷை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை பால்ஸ், ஃபிஷ் பால்ஸ். ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு. உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, இன்னும் வேணும்னு கேட்பாங்க. ஒண்டர் பாலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ தான் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். பெருஞ்சீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இந்துப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். மைதா மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கணும். ஒரு எலுமிச்சை பழத்தை ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். முட்டை தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொன்று ஊற்றிக்கலாம். இன்னொரு முட்டை தேவைப்படுது, இன்னொரு முட்டையும் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலக்கிக்கணும். மசாலா நல்லா கலக்கி இருந்தால் தான் அந்த மீன் போடும்போது அது கூட நல்லா கோட் ஆகும். நம்ம பால்ஸ் போடும்போது நல்ல அழகாக வரும். ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி 1/2 கிலோ வஜ்ர மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவியாச்சு. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வேக வச்சாச்சு. இப்போ இதனுடைய முள்ளெல்லாம் எடுத்துட்டு ஃப்ளஷை மட்டும் தனியாக எடுத்துப்போம். இந்த கலவையோடு கூட மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மீனில் உப்பு போடலை, ஏற்கனவே போட்ட உப்பு தான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மீனோட கூட மசாலா கோட்டாயிடுச்சு. 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்படியே ஒரு மூடியை போட்டு வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கணும். நிறைய தண்ணி ஆயிடுச்சுன்னா கோட்டாகாது மாவு. மாவை கலந்தாச்சு. கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். ஊற வச்ச ஃபிஷ் மசாலாவை உருளையாக உருட்டி வச்சுக்கணும். பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஃபிஷ்ஷை இந்த மாவில் ஒரு டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ஒரு டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸில் இந்த பால்ஸை நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு கோட் பண்ணால் போதும். வாங்க இப்போது இதை எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வச்சுக்கணும். சிம்மில் வச்சிடணும். இப்போ ஒரு பாலாக போடணும்.
சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் கருகாமல் கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். திருப்பி போட்டுக்கலாம். ஏற்கனவே ஃபிஷ் வேக வச்சதால் இப்போ ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. மேலே மட்டும் இந்த கோட்டிங் ப்ரௌனாக ஆனால் போதும், நம்ம எடுத்துடலாம். கரண்டி வச்சு குத்திடக்கூடாது, உடஞ்சிரும். கொஞ்சம் கவனமாக திருப்பி விடணும். ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை பால் ரெடி ஆயிடுச்சு. மீன் கண்களுக்கு ரொம்ப நல்லது, பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதால இது உடலுக்கு நல்ல கொலஸ்ட்ராலையே தருது. நம்ம ஃபிஷ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எண்ணெயை விட்டு எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுட்டு ஆறுனோன்னு சர்வ் பண்ணலாம். ஹோம்மேட் ஃபிஷ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த ஃபிஷ் பால்ஸு நான் டொமேட்டோ கெச்சப் கூடயும் மயோ கூடயும் சர்வ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உள்ளே நல்லா வெந்திருக்கு, வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இன்னும் ஒண்டர்போலின் சேனலில் கசப்பு இல்லாத வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறது, வெல்லத்தை வச்சு கேசரி எப்படி பண்ணுறது, மூட்டு வலி உடம்பு வலி போக்குற முடக்கத்தான் தோசை பண்ணுறது எப்படி, சளி தொல்லை இனி இல்லை தூதுவளை சட்னி பண்ணுறது எப்படி போன்ற ரெசிபிலாம் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒண்டர்பாலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ஒண்டர்பாலின்.